வசந்த் என்ன கடைசியா ஒரே ஒரு தடவை சங்கர் கிட்ட பேசி பார்க்கலாமா? தேவையில்ல. எனக்காக இல்லைனாலும் உனக்காக உன் வாழ்க்கை. வண்டி இங்கே விட்டா காட்பாடியில் தான் நிற்கும். நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நீ ஒன்றும் வாட்டர் கொண்டாட வேண்டாம். ஃபோன் பண்ணி யாருக்கும் மேட்ரும் சொல்ல வேண்டாம். ஊருக்கு போகிற வரைக்கும் என் கூட இருக்க. ஹலோ வசந்த், நான் தான்டா. நான் பில்ராத் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். பிரியா பிரியா விஷம் குடிச்சிட்டாடா. இங்கே தான் இன்டென்சிவ் கேரில் சேர்த்துருக்கேன். டாக்டருங்க பார்க்குறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காடா. பழ மாட்டாங்கன்னே தெரியல. நீ கொஞ்சம் வரியா? டேய், ஃபோன் யாரு? என்னாச்சு? டேய், என்னடா? பிரியா பிரியா விஷம் குடிச்சிட்டால. சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அனாவசியமா ஒரு உயிரோட விளையாடிட்டேடா. அவன் உன்னை காதலிச்சதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? டேய், வீடேறி வந்து கெஞ்சி கெஞ்சி கதறனாலே கடைசியா இருந்த சந்தர்ப்பத்தையும் உதறி திருட்டியும் வந்துட்டியடா. டேய், இங்க பிரியான்னு ஒரு பேஷண்ட் மேல ஐசி யூனிட்ல. ஆடா, வசந்த் வாடா. பிரியாக்கு ஒன்றும் ஆகாதுடா. டேய், இங்க என்ன வேணும் நடக்கலாம். எது நடந்தாலும் நீ வாயை தரக்கூடாது. ப்ராமிஸ்? சரி. இங்கே இரு. காலையில கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்கடா. பயமா இருக்குடா. என் கூட வேறா. எஸ்கியூஸ் மீ, அவங்க ஏதோ பேர் சொல்லி முனகுறாங்க. யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. பிரியா, 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 கண்ணை திறந்து பாருமா. அம்மா வந்திருக்கேன். நான் அம்மா வந்திருக்கேன். என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? விஷத்தை குடிக்கிற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். சொல்லுமா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? சொல்லு. உனக்கு பிரியமில்லாத எதுவுமே நான் செய்ய மாட்டேன். வாய் திறந்து பேசுடி. பிரியா, பேசுமா. பிரியா, 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 பிரியா. டேய், என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? நீ போயிட்ட அப்புறம் நாங்க
நான் உனக்கு ஏதாவது குறை வச்சேனடா? அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணனா? டேய், நான் உன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தானடா பழகினேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லி இருந்திருக்கலாம் மேடம். உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? யாரையாவது விரும்புறியா? மனசுக்குள்ள இறந்துருக்காங்களா? யாரையாவது காதலிக்கிறியா? பரவாயில்லடா, பரவாயில்ல. சொல்ல பயந்துட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தியா? யாரா காரணம்? உன்னுடைய இந்த நிலைமைக்கு யாரா காரணம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, பேசுமா, பயப்படாம சொல்லு. பிரியமா, எது நான் இப்படி பண்ண? என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? இவன்டா. ப்ளீஸ் போடா. இனிமேல் சொல்லாம இருக்க முடியாது. மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உன் தங்கச்சியை சந்திச்சா. உன் தங்கச்சின்னு தெரியாமலே இவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய அறிமுகம் ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடைச்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உன் குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் அவனுக்கு தெரிஞ்சது. உன் குடும்பத்துல நண்பங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம், அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலைகுனிவும் இவனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவனுடைய காதல மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டான். உன் தங்கச்சி மட்டும் இல்லை, தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயும் பூட்டி வச்சுதான். ஏன் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, உசிரியே விட்டுருவா. இப்படி பண்ணிட்டா. மத்தவங்களா இருந்தா உங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. ஏன் தெரியுமா? இவனுக்கு காதலை விட பாசம் தான் முக்கியம். இவனுக்கு காதலை விட நட்பு தான் முக்கியம். நட்பா காதலான்னு வரும்போது எனக்கு நட்பு தான் முக்கியம், என் நண்பனுடைய மானம் தான் முக்கியம், அவன் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு தன்னுடைய காதலையே தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்கு புறப்பட்டான்டா இவன். ஏய், இவன் உனக்கு பண்ணது துரோகம் இல்லடா, தியாகம். இது துரோகம் நினைச்சா நீ என்ன விட பண்ணிக்கப்படா. போ. எனக்காக, என் குடும்பத்துக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவ்வளவு இழந்திருக்கேடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சிரிச்சு பேசியிருந்திருக்கல. எப்படா முடிஞ்சது? செத்து இருந்திருக்கலடா ஒவ்வொரு நாளும். அவன மாதிரி உன்னை நினைச்சாடா நீ? அவன் வேற, நீ வேறடா. நீ யாரா? வசந்த், என்னோட வசந்த். எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட்ரா நீ. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறதுக்கு இருந்தேடா. உன்ன மாதிரி ஒருத்தரை நான் எங்கடா போய் தேடுவேன்? உன்னுடைய எந்த உணர்ச்சி புரியாத மிருகம் நினைச்சேடா என்ன? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. என் தங்கச்சி கொடுக்க மாட்டாரா? என் தங்கச்சி கொடுக்க மாட்டானா? ஒரு குடும்பத்துக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்டா, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். நீ நல்ல மனுஷன்டா. உன்ன மாதிரி ஒருத்தன் தான்டா என் தங்கச்சிக்கு வேணும். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும். மாடர்ன் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே, நட்பின் கற்பு மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. ஜாலிதான் சகோதரா, சண்டை நிலேதுரா ఈశ్వరా వాను మన్ను హ్యాండ్షేక్ పన్నుతున్నా